பேசிட்டு இருக்க? எப்பதான் எங்க கல்யாணம் பண்ணி வைப்ப? 25 வயசு ஆகுதுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கல. நீங்க ஒன்றே டூயிட்டு பாடிட்டு இருக்கீங்க, நான் எப்ப டூயிட்டு பார்த்தேன்? என்னடி இந்த டூயட் பாடணும் சொல்லுது? பின்ன என்னையா அவனுக்கு மட்டும் 25 வயசு ஆகுதுல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆசை வந்துருக்குல்ல, நீ போய் பொண்ணு எங்கன்னா பாரு. அதுக்கு தாங்கிறேன். இனிமேல் இன்னொரு இடம் போய் பாக்குறேன். ஒரு வருஷம் மச்சான் அவனை போய் பாக்குறேன். எப்ப பாக்குறா? பாக்குற இதே மாதிரி தான் 25 வருஷமா சொல்லிட்டு இருக்க. நீ இன்னைக்கே போய் எனக்கு ஒரு பொண்ணு பாத்துறணும் போ. ஆமாயா, நீ பொண்ணு பார்க்காத வந்தனா உனக்கு சோறு கிடையாது. நீ போய் பொண்ணு பார்த்தே தேரணும். ஏ சொர்க்கா மூஞ்சியா, அவன் தான் பேசுற நீயும் பேசுற, எப்படி அது? யோ ஆமா, மேல் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தா எப்படியா பொண்ணு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் போய் பொண்ணை பார்த்து வரையா. தீர்ப்பு மாதிரி பெல்ல வச்சுக்கின்னு அது என்ன ஆமை மூஞ்சி போய் வர. உனக்கு வீட்டுக்கு வந்தனா சோறு கிடையாது. யோ பொண்ணு பார்க்காம வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம். போயா ஃபர்ஸ்ட். கடையில விற்கிது பொண்ணு, குட்டு போனா போது குட்டு வாங்குறதுங்க. இது வேற பெல்லுங்குள்ளுமாக்குது. எவன் போய் பார்த்தாலும் எங்க பெல்லுங்குள்ளுமாக்குறானா உங்களாடுறாங்க. நான் என்னதான் பண்றது? ஒண்ணுமே புரியலையா? சரி போய் டீயாவது குடிப்போம். என்னன்னா கடற்கரமா ஒரு டீ ஒன்று போடுமா? பழைய பாக்கி கொடுங்க, அப்புறம் டீ தர்றேன். ஏமா நான் மாமலா வந்து குடிக்கிறாள் தானே, நான் வெளியூரானே காசு கொடுக்க போயிடுவேன். பழைய பேலன்ஸ கொடுங்க, டீ தர்றேன். இப்போதைக்கு எழுந்து போங்க. ஏமா பொசுக்குன்னு சொல்லிட்டியாமா, அப்படியே கொடுக்காத போயிடுவேன். இந்தம்மா இந்த வாட்சி வச்சுக்குமா, புது வாட்சி, பேலன்ஸ் போக மீதி கொடுத்துறேன். இது பழைய வாட்சிமா இருக்கு, காயலாங்கடையில இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? இது எதுவுமே தேராத ஐயா, நீங்க காசை கொடுங்க. வாட்சி எனக்கு தேவையில்ல. 1500 ரூபாய் வாட்சிமா, இதையா நீ நம்பலையாமா? ஆமா ஒரு கிளாஸ் தண்ணினா கொடுமா. ஐயா அங்க இருக்குதியா தண்ணி, எடுத்து குடிங்க. நாளா எடுத்து கொடுக்க முடியாது, நீங்களே எடுத்துக்கோங்க. தண்ணி கூட நல்லா குடிக்க போனோமா? அக்கா ஊரு ஊரா கூட்டு திண்டிங்கிறியா? எப்பதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறா? டேய் அதுக்காக தான்டா தெரியறேன்னு எல்லா ஊர்லயும் ஒண்ணு பொண்ணு பாக்குறேன், எங்க கிடைக்குது? நல்லா தம்ம கூட்டு மாதிரி இருக்கிற, எந்த ஊர்ல போனாலும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. புள்ள ஒல்லியா இருக்கணும்ன்றாங்க. நீ ஒல்லியாவா இருக்கிற? நல்லா அரகுண்டா சோத்த துண்டு அப்படியே குந்தாணி மாதிரி இருக்கிற. நீ நான் ஒல்லியா சிம்ரான் மாதிரி இருக்கிறியா? அந்த புள்ள சோத்த துண்டு குந்தாணி மாதிரி தான் இருக்கிறா. டேய் நம்மளுக்குள்ள சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ, வேலைக்கே ஆகாது. இந்த ஊருக்கு வந்துட்டேன், ஏதாச்சும் ஒரு புரோக்கரை பார்த்து நல்லபடியா சூப்பர் பொண்ணா உனக்கு பார்த்து வைக்கிறேன். ஓகேவா? சரி வா போலாம். டேய் டீ கிடக்குதுடா, தலை வலிக்குது. டீனா குடிச்சு போலாம்டா. சரி வாக்கா போலாம். என்ன பொண்ணு போட்டா நல்லாதான் இருக்கும். நம்ம பையனுக்கு கட்டாது. அக்கா 2 டீ போடுக்கா. இந்த ஊர்ல யாருன்னா புரோக்கர் தெரியுமாக்கா? பொண்ணு பாக்குற புரோக்கரு யாரு? இந்த பூஜிங்க மூஞ்சிங்க இங்க வந்து பொண்ணு புரோக்கர் தேடுதுங்க. நானே போய் என் புள்ளிக்கு பொண்ணு கடைக்கு சுத்தி வந்துங்கிறேன். புரோக்கர்னா பொண்ணுங்க தேடி நம்மளால அலைய முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் 10 பொண்ணுங்க போட்டோ கையில வச்சிருப்பாரு. அப்பா அதை நம்மள்ட்ட கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எந்த பொண்ணு வேணுமோ நம்ம பாக்கணும். அதுதான். ஓஹோ, அப்போ பொம்பளை போட்டவங்க நிறைய வச்சுங்கிறவரு தான் புரோக்கர் பொழுது. அது பாருக்கா, பொம்பளை போட்டா வச்சுக்கிறாரு அவர் புரோக்கரோ. என்ன நம்மள புரோக்கர் இருந்துங்க? சரி நம்மளே புரோக்கர் சொல்லி காசை கறந்துடுவோம். ஆமா போட்டோலாம் வச்சிருக்காரு, கேட்கட்டுமா? சார் நீங்க வந்து புரோக்கரா? நான் புரோக்கர் தான். என்ன பொண்ணுக்குன்னு பாக்கணுமா? பாத்துருவோம். ஐயோ புரோக்கரா? டேய் சூப்பரா, இவர் டீ பொண்ணு பாத்துடலாம். ஏக்கா அது போட்டோல இருக்கிற பொண்ணு சூப்பரா இருக்குதுக்கா. அந்த பொண்ணே கொஞ்சம் பேசி முடிச்சிருக்கா. சரி புரோக்கர் சார், இந்த பொண்ணே என் தம்பி குடிச்சிச்சான். இந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாம். இவங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க, அட்ரஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. பொண்ணு பாக்குறது அப்புறம் கிட்டான். எனக்கு கமிஷன் எவ்வளவு கொடுப்பீங்க? கமிஷன் எல்லாம் ஒரு விஷயமா? என் தம்பிக்காக சொத்தே எழுதி கொடுக்குறேன். கமிஷன் எல்லாம் உங்களுக்கு தரமாட்டேனா? நிச்சயமா கமிஷன் தரேன். பொண்ணு வீடு எதுன்னு காமிங்க வாங்க. சரி வாங்க, கமிஷன் பேசிக்கினே போய் பொண்ணை காட்டிடுறேன். புரோக்கரா ஒண்ணு போட்டா கொடு. அழகா இருக்கு. ஏக்கா கொஞ்சம் பேசி முடிச்சிருக்க சீக்கிரமா. டேய் பேசி முடிச்சிரேன்டா, வாடா அலையாத. ஏமா பொண்ணு வீடு கட்டு வந்துச்சு. புரோக்கர் கமிஷன் எவ்வளவு பேசினாதான் பொண்ணு வீட்டை காட்டுவேன். பொண்ணு போட்ட சூப்பரா இருக்குது. ஐயோ அலையறானே. ஏய் ஏன்டா அப்படி அசிங்கப்படுத்துற? ரொம்ப இருடா, கட்டி வைக்கிறேன். செம்ம அழகா இருக்குதுக்கா பொண்ணு. என்னம்மா உன் தம்பி காஞ்சி போய்க்கிறான் போது பொண்ணு மேல? காஞ்சி போய்க்கிறான் தீஞ்சு போய்க்கிறான் இருக்கட்டும். 1000 ரூபாய் கமிஷனு. பொண்ணை பார்த்து விடுங்க. என்னம்மா 1000 ரூபாய்? போட்டா கட்டுறதுக்கு 1000 ரூபாய் சரியா போச்சு. போய் புரோக்கர் கமிஷன்லாம் பேசணும். நெகலாம் பேசுறதுக்கு வேற ரேட்டு. இன்னுமா 1000 ரூபாய் தரேன்றா? 2000 ரூபாய் தரேன். நீ மட்டும் 2000 தரேங்கிற? அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எது நடந்தா எனக்கு என்ன? அவங்க 1000 ரூபாய் கேட்டிருக்கிறாங்க, நான் 2000 ரூபாய் கேட்டிருக்கிறேன். எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது. தற்கொலை வியாபாரத்துல என்னடா தன்மானம் இருக்குது? மரியாதையா போயிடலாம் வந்துடு. மகனே
அங்க என்ன நடக்குதுன்றத பார்க்காம போக மாட்டேன். 2ல 1 வா போலாம். என்னடா காஞ்சா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? மாட்டு வந்து 2000 கை நீட்டு வரா. ஆமா இங்க என்ன நடக்குது சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமே 2000 ரூபாய் நீவியா? இங்க பொண்ணு பாக்குறதுக்கு புரோக்கர் கமிஷனு 1000 ரூபான்னு நான் பேசினேன். நீ என்னடா வந்து 2000ன்ற? அடடே ரொம்ப நல்லதா போச்சா. நானும் என் பிள்ளைக்கு பொண்ணு தான் பாத்துக்கிறேன். பொண்ணை பார்த்தா வேற சூப்பரா இருக்குது, அட்டகாசமா இருக்குது. இந்த பொண்ணு எனக்கு தான், நாங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அது எங்க மருமக. கல்யாணமா அவள அதுக்குள்ள மருமவங்களா குடி பாட்டாவ பொண்ணு செமையா இருக்குது. இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு மருமகளா ஆக்கிடு. அருமையா இருக்குதுங்க நான் பொண்ணு சூப்பரா இருக்குதுடா. இத உனக்கு சித்தி ஆகிட்டான்னா. ஏய் வெட்டி வச்ச பனங்காமந்த மேல மூஞ்சி வச்சுக்கிட்டு உனக்கு இந்த பொண்ணு கேக்குதா? அவனே 60லயும் ஆசை வர சொல்லிக்கலாங்களா பெரியவங்க. அதானே நான் இப்ப வந்திருக்குது. ஏண்டா சுகர் வந்து போற வயசு வச்சுக்கின்னு உனக்கு ஃபிகர் கேக்குதா? மதேதான் இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிரு, இல்லைன்னா உயிரோடய பார்க்க முடியாது. அவனே தப்பான முடிவுகள்லாம் எடுத்துறாத. ஏய் நான் ஒன்னே சொன்னேன். இந்த பார் புரோக்கரே, இந்த பார் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம், அவங்க 2வது வந்தாங்க. அதனால நான் 3000 ரூபாய் தரேன். 3000 ரூபாய் பத்தாதுமா. புரோக்கர் அவங்க 3000 தானே கேட்டாங்க, 4000 தரியா அந்த பொண்ணு முடியா? இருங்க 4000 தரேன் நானு. 5000 ரூபாய் தரியா முடியா? 6000 தரேன் நானு. ஏய் ஒவ்வொன்றும் வந்து சொல்லிட்டே இருப்பாங்களா? டக்கு டக்குன்னு ரேட் ஏத்திட்டு வாடா. 7000 ரூபாய் தரேன். 8000 தரேன். 9000 தரியா? 10000 தரேன் நானு. 11000 தரியா? ஓகே உனக்குதான். 1000 ஏத்துறா தானே சொல்றேன். நாங்க 2000 ஏத்துறோம். ஏக்கா நம்ம சொத்து ஆயிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொண்ணு தான் கட்டுற. நீ இருடா கேக்குறேன், அலையாத. 12000 புரோக்கரே. 2 தரம் 3 தரம். அவனே என் கல்யாணத்தை 1000 ரூபாயில முடிச்சேன்டா. இது என்னடா பொண்ணு பாக்குற பூர்வம் இருக்க 12000 தேவையா இது? நான் இதை விட நல்ல பொண்ணை உனக்கு பார்த்து தரேன் வாடா. 1000 ரூபாய் செலவாச்சா? ஏண்டா புளிய மரத்துக்கு அடியில் இருக்கிற பிள்ளையார் கோயில் எங்க அம்மாவுக்கு தாலியை கட்டிட்டு கோயில் பிரசாதத்தை கல்யாண சாப்பாடுன்னு எல்லாருக்கும் போட்டுட்டு 1000 ரூபாய் செலவச்சிருந்தா மரியாதை இந்த பொண்ணு எனக்கு முடிச்சு கொடு, இல்லைன்னா உடனே முடிச்சிடுவான். அவனே இது என்னமோ சரின்னு என் மனசுக்கு படல, அதனால உனக்கு வேற பொண்ணை பார்த்து முடிச்சிடறேன்டா. ஏய் விளங்காதவாயா, இந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்ச? சூப்பரா இருக்குதா, இதே எனக்கு முடிச்சு விடுறா. ஏய் அவங்க பேசி முடிச்சா பேச்சு, நீங்க என்ன இதுக்கு மேல கேட்க போறீங்க? இல்ல அதுக்காக போட்டோ வச்சுன்னு தங்கம் தங்கம் நீங்களா? ஐயா ஏக்கா போட்டோ வாங்கி கொடுத்துட்டு அதே மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுனா சூப்பரா இருக்கும். ஏண்டா அலையிற? 12000 ரூபாய் போச்சுன்னு நானே வைத்தச்சில்லுகிறேன். கம்முன்னு இருடா. ஏக்கா என்னக்கா 12000 ரூபாய் 12000 ரூபாய் பார்க்காதுக்கா. பொண்ணு எவ்வளவு அழகா இருக்குது. பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சூப்பரா குழந்தைங்களும் கலர் கலரா இருக்கும். உனக்கு செலவு பண்றது இல்லாம உன் பிள்ளைங்களுக்கு வேற செலவு பண்ணி பீமூத்திரம் வரணுமா நானு? ஏமா ஓகே ஆகி போச்சு. உன் தம்பிக்கு தான் பொண்ணு, நீ முதல்ல புரோக்கர் கமிஷன் கொடு. புரோக்கரே அதெல்லாம் சரிதான். கமிஷன் முதல்ல கேக்குற, பொண்ணு பார்க்க தேவையில்லையா? நாங்க முதல்ல கமிஷன் கொடுமா. நான் போய் பொண்ணு அப்பாக்க எல்லாம் பேசணும். பேசிட்டு பிறகுதான் நான் வந்து உங்களை கூட்டு போவேன். அது எப்படி பொண்ணே காட்டாம நாங்க கமிஷன் கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. குடுக்கலன்னா எனக்கு போட்டோ கொடு, நான் போய் போறேன். ஏக்கா போட்டோ புடிங்கிட்டாரு, முதல்ல கமிஷனை கொடுங்க. எனக்கு இந்த பொண்ணு வேணும். எனக்கு இந்த பொண்ணு வேணும். இவன் வேற நாட்டு நடப்பு தெரியாம எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பான். புரோக்கரே 12000 இருக்குது அதுல. வாங்க பொண்ணு வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரலாம். வாடா. நீங்களாம் வரக்கூடாது, நான் தான் போய் பார்த்துட்டு பேசிட்டு வருவேன். அது மேற்பட்டு வந்து கூட்டு போவேன். புரோக்கரே நாங்க இங்கேயே நிக்கிறோம். பொண்ணு வீட்டுல போய் பேசிட்டு சீக்கிரமா அம்மா அப்பாவை கூட்டு வந்துருங்க. எதனா பேசி முடிச்சிடலாம். ஏய் அவன் எப்படி காட்டு சாட்சியம் பாத்தியா? அவன்கிட்ட ஒரு மடக்கு வாங்கி புரியா? அவனே கொஞ்சம் பொறு, அவசரம்லாம் படாத. நடக்க போறது என்னன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னத்தை தெரிஞ்சுங்களா? பணக்கா மண்டியா ஒன்ன கோட்டை விட்டியாதா? எப்பா இந்த புளிங்க மூஞ்சி கையில பணத்தை ஆட்டிய போட்டாச்சியா, இதோட எஸ்கப் ஆயிட வேண்டியதான். புரோக்கரே சீக்கிரமா வந்துருங்க, இங்கேயே நிக்கிறேன். வந்துடுறேன் போயிட்டு வரேன். ஏக்கா பொண்ணு பாக்குறதுக்கு போட்டாலே இவ்வளவு அழகா இருக்குது, நேர்ல எவ்வளவு அழகா இருக்கும். நேர்ல பார்த்தா நான் வாங்கி உயிர்ந்துருவேன். பாத்துடா ஏக்கத்திலேயே செத்துற போற. உனக்கு தான் அந்த பொண்ணு சரியா? ஏக்கா எனக்கு அழகான பொண்ணு கழிச்சுன்னு காண்டா தானேக்குறா. உன் புருஷ கோண மூஞ்சின்னு தானே. அவன் கோண மூஞ்சோ கொய்யாக்கா மூஞ்சோ, உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு அவன் தானே பணம் கொடுக்குறான். அப்படியே உங்க புருஷன் சம்பாரிச்சு கொட்டிட்டாலும் எல்லாமே எங்க அப்பா சொத்துல தான் உங்க புருஷனை தூண்ணுக்குறான். ஏண்டா அப்பா சொத்து சொல்றியே, மொத்த சொத்தையே தின்னாளிச்சதே நீ தானடா. நான் மட்டும் தின்னு ஆயிடுச்சா? நீ குத்த குடும்பத்தோட துண்ணு ஆயிடுச்சுன்னுக்குற, அதெல்லாம் நான் கேட்டனா? சரி விடு நம்ம 2 பேரும் தான் சாப்பிட்டோம். புரோக்கர் பார்க்கலாம் இரு. எள்ளுதான் எண்ணெய் காயுது, எள்ளு புழுக்க நம்ம எதுக்குடா சேர்ந்து காய்க்கணும்? எலி புழுக்க பத்தி உனக்கு தெரியாத மோனே, அது சாதாரண எலி புழுக்க இல்ல.
தத்துவம் பேசாதா, சொல்ல வந்துட்ட ஒழுங்கா சொல்றா. அவனே நடக்க போறத மட்டும் பார், வெயிட் ஃபார் மீ. என்ன அந்த குண்டனுக்கு அந்த அழகான பொண்ணுக்கும் கல்யாணம் ஆக போகுது, அதை தானே பாக்கணும். அவனே பொறுத்திருந்து பார், பொறுத்தவன் பூமி ஆண்டான், பொங்கனவன் காடாண்டான், பழமொழியே இருக்குது. டேய் தெரு பொறிக்கே, நான் பொங்கி 2 போட்டேன்னு வச்சுக்கேன், இங்கே நாண்டி போவேன். என்ன ரோட்ல 2 சிலிண்டர் நிக்குது? என்னம்மா யாரை எதிர்பார்த்து நிக்கிறீங்க? இல்லங்க இங்க புரோக்கர் ஒருத்தர் போயிருக்காரு, நிக்க சொல்லிட்டு போயிருக்காரு, அதனால நின்னு இருக்கோம். புரோக்கரா? இந்த பக்கம் யாரு புரோக்கர் போனாரு? இதான் என் வீடு லாஸ்ட் வீடு, இதுக்கப்புறம் முட்டு சந்து தானே. அது முட்டு சந்தா? இந்த போட்டோவை கொடுத்துட்டு பொண்ணு வீட்டுல போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிருக்காருப்பா. இந்த பொண்ணுதான். காட்டுங்க பாப்போம். இந்த பொண்ணா? லேடி சூப்பர் ஸ்டாரியா நயன்தாரா வச்ச இந்த பொண்ண புரோக்கர் காமிச்சான். லேடி சூப்பர் ஸ்டாரா? லேடி சூப்பர் ஸ்டாரா? டேய் அது ஒரு நடிகையாண்டா, நம்ம ஏமாத்திட்டோம் போல. யாருங்க அவங்க? இவங்க யாரு தெரியுமா? டைரக்டர் விக்னேஸ்வரோட ஒய்ஃப். அவர் காதுக்கு மட்டும் இது தெரிஞ்சது உங்க 2 பேரும் செருப்பாலே அடிப்பாரு தெரியுமா? அவங்களுக்கு 2 குழந்தை வேற இருக்குது, அவங்க வேற பொண்ணு பார்க்க வந்துக்கிறா. பைத்தியமா நீ? சினிமா போய் பார்த்தா கெட்டு போயிடு என்ன வீட்லயே அடிக்க வச்சியா? இப்ப பாத்தியா நடிகைன்னு கூட எனக்கு தெரியல. ஏண்டா உனக்கு தியேட்டருக்கு போனா சினிமாவா பாக்குற? பாப்கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி தின்னே அழிக்கிறீங்க என் சொத்தெல்லாம், அதனாலதான் உனக்கு கூட்டு போறது இல்ல. அது நடிக்காமடா, பரவாயில்ல, நீ கஞ்சத்தனமா இருந்து நீ என் வாழ்க்கையை காப்பாத்தி இருக்கிற. அவனே இந்த கஞ்சனா இருந்தாலும் ஜெயிச்சுட்டான் பாத்தியா? அபாசா காண்டா. ஏமாறுறவன் ஏமாற்றான். நம்ம போலாம் வா. ஏமா அவன் நேரம் செவுத்து வரைக்கும் வச்சு திண்டுக்கல் வரைக்கும் போயிருப்பான். இது போல நயன்தாரா திரிஷான்னு சொல்லிட்டு ஏமாறாம ஒழுங்கா வீட்டை போய் சேருங்க. சொந்தக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அக்கா அப்ப அந்த பொண்ணு? டேய் நானே பணத்தை கொடுத்து ஏமாந்து போய்க்கிற மாதிரி வீட்டுக்கு. என் பணம் போச்சா, என் பணம் போச்சா? ஏய் ஆத்தால முள்ளியும் சாப்பாடே போட மாட்டேன். பொண்ணு பார்த்தாத்தானீங்களா? பொண்ணும் பார்த்தாச்சு. நான் பையனை பத்தி சொன்னேன் இது மாதிரின்னு. அதுக்கு அவங்க என்ன பண்ணா, நாங்க தரோம், அந்த பையன் தான் எனக்கு ஓணும், நான் அட்வான்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க துட்டு. ஐ நைனா பொண்ணு பாத்துட்டியா? எப்படி இருக்கு? அழகா இருக்கா? எப்படி இருக்கு? செகப்பா இருக்குதா? ஐ அந்த மாதிரி இருக்குது பொண்ணு. என்ன நைனா சொல்ற? பொண்ணு பாத்துட்டியா? குடியா பண்ணிட்ட? முன்ன பணம் குத்துணுமே, பணம் பேயாச்சு நீ. ஏப்பா இன்னைக்கு முடிஞ்சாச்சு, பணமும் கொடுத்தாச்சு, பொண்ணும் பார்த்தாச்சு. இன்னைக்குதான் சாப்பாடு போடுங்க, பையன் எடுத்து. இதே சாப்பாடு போட்டுன்னு வரேன். அம்மா அப்பாவுக்கு தட்டு நிறைய கறியை போட்டு குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வாமா. புழுவுன புழுந்து தெரியாதா? இம்மா தட்டு நிறைய கறி போடுன்னு சொல்றான். அழகா சார், இனிமேல் யாரும் அசக்க முடியாதா? நீ தானே கத்து.